அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு முன்னாடியே வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்காக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இப்போது அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 9,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் இந்த வேக்கன்சியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2025ஆம் ஆண்டிற்கான அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஆர்ஆர்பி இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/2025 நோட்டிஃபிகேஷன் நம்பர். போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 12/4/2025 11/5/2025 மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பதவியின் பெயர் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுங்க. எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னாக்கா 9,970 காலி பணியிடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 காலி பணியிடங்கள்கிட்ட இருக்குது. இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது தளர்வும் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதற்கான சம்பள விகிதம் 19,900 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட பேர் லெவல் என்னன்னாக்க லெவல் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு. மற்ற விவரங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. என்ன படிக்கணும், சிலபஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேஷ்னாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பு 18லேருந்து 30 பார்த்தோம் இல்லையா, அதற்கான வயது தளர்வும் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. SC/ST கேண்டிடேட்ஸ் 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் வந்து 3 வருடங்களுக்கும் அவங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. இந்த வயது தளர்வு உங்களுக்கு கணக்கில் வரும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற எக்ஸர்வீஸ்மேன் மற்ற வயது தளர்வெல்லாம் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பின்ன இதுக்கான கல்வி தொகுதி மற்ற விவரங்களும் பார்த்துடலாம். இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. SC/ST எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் EBC இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இவங்க அல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் தாங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸையும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கு எப்படி தேர்வு செய்யும் முறை, செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக ஒரு CPT இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் CPT2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு 2ன்னு ஒன்று வைப்பாங்க. இந்த 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ஆர்டரில் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்கங்க. நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு CPT1க்கு வந்து என்ன சிலபஸ், அதுக்கான பேட்டர்ன் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CPT என்ன, அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு கீழேயே ஃபஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், அதற்கான சிலபஸ் என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CPTலையும் என்ன சிலபஸ், பேட்டர்ன் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்களாவே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்தடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரமும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்தந்த போர்ட்டலில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சென்னையோட போர்ட்டல் RRP சென்னை அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான வெப்சைட் லிங்க் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு www.rrpchennai.government.in அதில் இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். அப்ளை லிங்க் வந்து 12ஆம் தேதி 4வது மாதம் 2025 அந்த தேதியிலேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அப்போலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா rrpchennai.government.in அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு rrp.apply.government.in சொல்லிட்டு தனி ஒரு போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ சர்வர் இஷ்யூவில் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு 12ஆம் தேதி அவைலபிள் ஆகிடும். நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த rrpchennai.government.in அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ செலக்ஷன் ப்ராசஸ், ஃபீஸ் எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம். வேக்கன்சிஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கல்வித் தகுதி பார்க்கல, முக்கியமான விஷயம். இதற்கான கல்வித் தகுதி என்ன இருக்குன்னா, நீங்கள் 10வது முடிச்சுட்டு ப்ளஸ் அதோட ஐடிஐயில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மைல்ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், காயில் விண்டர் மெக்கானிக், டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இந்த இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐடிஐயோட 10th முடிச்சு பாஸ் பண்ணி ஐடிஐ முடித்தவங்க தான் இதுக்கு தகுதியானவங்க. அது இல்லாமல் நீங்கள் 10th முடிச்சிருக்கு ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கான ட்ரேடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இன் த ட்ரேட்ஸ் மென்ஷன்டு எபோவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேட்டகரி கீழே நீங்கள் அப்ரெண்டிஸ் கோர்ஸ் ட்ரேடு முடிச்சிருக்கீங்கன்னா 10th முடிச்சுட்டு அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொருத்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சு பாஸ் பண்ணிவிட்டு 3 years கோர்ஸ் டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக டிப்ளமோ கோர்ஸ் இந்த கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இன்ஜினியரிங்கில் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோக்கு பதிலாக அப்படிங்கிறத கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆர்ஆர்பியில் அதோட சோனல் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துட்டாங்க. மொத்த காலி பணியிடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 9970 இல்லையா? அதில் சென்னைக்கான மொத்த காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 362 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் ரயில்வே அதன் கீழே வரும். அதில் யூஆர் கேட்டகரிக்கு கீழே 155 காலி பணியிடங்களும், எஸ்சி கேட்டகரிக்கு 56 காலி பணியிடங்களும், எஸ்டி கேட்டகரிக்கு 37 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு வந்து 73 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 41 காலி பணியிடங்களும், ஆக மொத்தம் 362 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னை அந்த இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிங்கிறத கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இதற்கான எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும், அட்மிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புது நோட்டிஃபிகேஷன் இது. இதற்கு விண்ணப்பிக்கிறவங்க அடுத்த மாதம் 11/5 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது சம்மந்தமான வேறு தகவல்கள் எதுவும் உங்களுக்கு தேவை, ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணுறோம். அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதை தொடர்ந்து வர அப்டேட்டையும் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.